கோதுமை மாவு வெங்காயம் சேர்த்து வீடே மணக்க நைட்டு டின்னருக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுலில் 1½ கப் அளவுக்கு கோதுமை மாவு, உப்பு, தண்ணீர் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பச்சை மிளகா, 2 வெங்காயம், துருவி வச்ச உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, சாட் மசாலா பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை தூக்கி இறங்குனீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்து அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை பெரிய பெரிய உருண்டைகளாக 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்த மாவை தேய்க்கிற மனையில் இது மாதிரி 4 பீசஸுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேய்ச்ச மாவில் ஸ்டஃபிங்கை இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் பரப்பி இன்னொரு தேய்ச்ச மாவு மேலே போட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் கட் பண்ணதை இது மாதிரி அடியிலேருந்து ரோல் பண்ணி எடுத்து இன்னொரு பீசஸ்லேயும் ரோல் பண்ணி எடுத்து ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டு இது மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபில்லிங் வெளியே வராது. இதே மாதிரியே இன்னொன்றையும் செஞ்சு எடுத்து இது மேலே கோதுமை மாவை தூவி லைட்டாக ப்ரெஸ் பண்ண பிறகு குழவியால் அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா லேயராக ஸ்டஃபிங் வெளியே வராமல் மேலே கொத்தமல்லி தழை எல்லாம் தூவி லைட்டாக தேய்ச்சி எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு கிறிஸ்பியான ஆனியன் உருளைக்கிழங்கு மசாலா பரோட்டா ரெடி. கண்டிப்பாக நைட்டு டின்னருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள்.